வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா எலிகளும் புல்லாங்குழலும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? முன்னொரு காலத்துல ஆம்லின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துல நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த நகரத்துல திடீர்னு எலிங்க தொல்லை அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் எலி கூட்டமாவே இருந்துச்சு. ஒரு இடம் விடாம எலிங்க சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. எல்லா வீட்டு சமையல் அறையிலையும் சாப்பிட பாத்திரமே வைக்க முடியல. எல்லாத்தையும் எலி கூட்டம் தின்னு தீக்க ஆரம்பிச்சுதுங்க. அந்த நகரவாசிகள் எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இந்த எலி தொந்தரவை எப்படி போக்குறதுன்னு விவாதிச்சாங்க. அப்பதான் இந்த செய்தி கேட்டு ஒரு புல்லாங்குழல் ஊதுறவன் அங்க வந்தான். பெரியோர்களே, எனக்கு இந்த எலிகளை நல்லாவே பிடிக்க தெரியும். எனக்கு நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா எலிகளும் ஒரே நாள்ல என்னால பிடிக்க முடியும்னு சொன்னான். அதை கேட்ட நகரவாசிகள் சரின்னு சொன்னாங்க. உடனே தன்னோட பையில இருந்து ஒரு புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். அந்த இசை ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. உடனே எல்லா எலிகளும் அந்த இசைக்கு மயங்கி மெதுவா அவன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுதுங்க. நகரத்தில் இருக்க எல்லா தெருவுக்கும் போன அவன் புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே நடந்தான். அப்படியே மெதுவா காட்டு பக்கம் போனான். அங்க இருக்க ஒரு பெரிய மலையை கடந்து ஒரு பெரிய நதிக்குள்ள இறங்கினான். மயக்கத்துல இருந்த எலிங்க எல்லாமே அவன் பின்னாடி நதிக்குள்ள குதிச்சுதுங்க. அப்ப எல்லா எலிகளும் அந்த நதி தண்ணியில முங்கிடுச்சுங்க. தன்னோட வேலையை முடிச்சுட்டு தன்னோட பரிசை வாங்க நகரத்துக்கு வந்தான் அந்த புல்லாங்குழல் ஊதுறவன். எலி தொல்லை தீர்ந்த நகரவாசிங்க அவனுக்கு நன்றி சொன்னாங்க. ஆனா அவன் கேட்ட பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை ஏமாத்த பார்த்தாங்க. கோபமான புல்லாங்குழல் ஊதுறவன் இன்னொரு புல்லாங்குழலை எடுத்து ஊதிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். இந்த தடவை அந்த நகரத்துல இருந்த எல்லா குழந்தைங்களும் அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. எல்லா குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போன அவன் அங்க இருக்க ஒரு குகைக்குள்ள அவங்கள விட்டு பூட்டிட்டான். குழந்தைங்களை காணோன்னு தேடின நகரவாசிங்களுக்கு உண்மை தெரிஞ்சுது. அடடா, நாம ஒருத்தரை ஏமாத்த நினைச்சு நம்ம ஏமாந்துட்டுமேன்னு எல்லாரும் புல்லாங்குழல் ஊதுறவனை தேடி போனாங்க. அவன்கிட்ட தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, எங்க குழந்தைங்களை திருப்பி அனுப்பிடுங்க, உங்க பணம் இதோன்னு சொல்லி பணப்பைய அவன்கிட்ட கொடுத்தாங்க. உடனே அந்த புல்லாங்குழல் ஊதுறவன் குகையில அடைச்சி வச்சிருந்த பாறையை திறந்து எல்லா குழந்தைங்களையும் வெளியே விட்டான். சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம ஒருத்தரை ஏமாத்த நினைச்சோன்னா நாம தான் ஏமாந்து போவோம். அதனால யாரையும் ஏமாத்த நினைக்காம நல்லபடியா நம்ம சந்தோஷமா வாழணும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.